உலகத்தில் இருக்கிற எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் சபை சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார், பிள்ளைகள் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த சமாதானத்தோடு நீங்கள் அனைவரும் வாழ வேணும். ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு சபைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேணும். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இது. ஏண்டா அநேகர் சமாதானம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இந்த வருடத்திலே 2025 உங்களுக்கு அனைவருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாக வேணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து, ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி, ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி, நீங்கள் குடும்பத்திலேயாவது அல்ல சபைகள்லையாவது நண்பர்களுக்குள்ளேயோ அல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நண்பர்மார் தாய் சகோதரங்களுக்குள்ளேயோ அல்ல எவர்களுக்குள்ள எந்த காரியங்களை நீங்கள் ஒரு கசப்பாக வைத்திருந்தாலும் இந்த வருடத்திலே அதை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே இந்த வருடத்திலே உண்டாக வேணும். நியூ வாழ்த்துக்கள். மீண்டும் நான் தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களிடம் வருகிறேன். ஏனென்று கேட்டால் நீங்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் அநேகர் கொடுப்பாங்க. ஆனால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் நடப்போமானால் எல்லாருடையும் ஒருமனமாய் ஐக்கியமாய் ஏக சிந்தையோடு சமாதானத்தோடு அன்போடு நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனெண்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை விட்டு சென்றவர். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, தேவ பிரகாரமாய் கொடுத்த இந்த சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, எல்லாரோடும் இருப்பதாக. இந்த நியூ இயர் வாழ்த்துக்களை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்கின தேவனுடைய இந்த வருடத்தின் நாட்களை நான் கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லாரும் வாழ வேண்டும் என்றதுதான் என்னுடைய நினைவும் தேவனுடைய நினைவுமாக இருக்கிறது. என்றால் தேவன் விட்ட சமாதானத்தை நீங்கள் ஒரு நாளும் அதை கைவிடாமல் நீங்கள் காத்து கொள்ள வேணும். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு தேவ வார்த்தைகளோடு உங்கள் மத்தியிலே வருகிறேன்.